அதிமுகவை பற்றி உங்களுடைய புரிதல் அல்லது நீங்க சொல்ல விரும்பக்கூடிய பாசிட்டிவான விஷயங்கள் என்ன இருக்கு? அர்ச்சனி உங்க டீம்ல ரெடியா? நீங்க போயிடுங்க. நாங்க எப்பயும் நீங்க போய்க்கவா? தான் போவீங்க, போங்க. நாங்க வழி விடுறோம். அதிமுக இலவசமா மடிக்கணினி கொடுத்தாங்க. அண்ட் தென் மகளிருக்காக நிறைய செஞ்சாங்க. இப்போ சடனா அது ஒரு பிரேக் டவுன் எடுத்து திரும்ப மாணவர்களுக்கு மடிக்கணினி மறுபடியும் வழங்கிட்டு வராங்க. அப்படி வழங்கிட்டு வரப்ப ஏன் அந்த திட்டத்தை அவங்க ஃபாலோ பண்ணல? ஏன் சடனா நீங்க அந்த இடத்துல ஒரு பிரேக் டவுன் எடுத்தீங்க? அப்பயுமே கொடுத்திருக்கலாம்ல. அப்ப மடிக்கணினி வாங்காத மாணவர்கள் நிறைய பிரச்சனைகளை அவங்க சந்திச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த மாணவர்களுக்கு நீங்க என்ன அவங்களுக்கு ஈக்குவலா நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க மடிக்கணினி வாங்கல அந்த ஒரு பர்டிகுலர் பீரியட்ல. சோ நான் லேட்டரா நான் இப்ப கொடுக்கறேன். ஒரு இன்குபேஷன் பீரியட்ல நீங்க அந்த பட்ட கஷ்டத்துக்கு நான் இதை நான் ஈக்குவல் பண்ணிடுறேன் அப்படின்னு என்ன பண்ணாங்க. இன்னொன்னு, ஒருத்தருடைய முகத்தை திரும்ப திரும்ப காட்டுனா அதுக்கு பேர் பிராண்டிங் அப்படின்னு எங்களோட காமர்ஸ் லாங்குவேஜ்ல சொல்லுவாங்க. நான் என்ன கேட்க வரேன் அப்படின்னா, ஒரு தலைவரா இருக்கிறவர் அவருடைய கடமையை செய்யணும் அப்படின்னு தான் மக்கள் சார்பில இருந்து நான் எதிர்பார்க்கிறேன். இலவசமா கொடுக்கறதுனால ரெஸ்பான்சிபிலிட்டிக்கும் இலவசத்துக்கும் இருக்கிற வித்தியாசமே எங்க மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நீங்க இலவசமா கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த பொருளோட வேல்யூவே எனக்கு தெரியாது. இப்ப ஒரு 12வதுல முதல் மதிப்பெண் எடுக்கிற மாணவனுக்கு நான் இந்த சலுகையை செய்வேன், இந்த மடிக்கணினி கொடுப்பேன் அப்படின்னா இருக்கிற மாணவர்கள் எல்லாம் நான் முதல் மதிப்பெண் எடுக்கணும் அப்படின்னு போட்டி போடுவாங்க. நான் எல்லாருக்குமே மடிக்கணினி கொடுக்கறேன் அப்படின்னா அந்த போட்டி உணர்வும் அந்த இடத்துல வராது, அந்த ஒரு இம்ப்ரூவைசேஷனும் அந்த இடத்துல இருக்காது. நீங்க ஏன் அந்த முகத்திரையோட லேப்டாப்பை கொடுக்க மறுத்துட்டு உங்க முகத்தை அதுல பதிச்சு லேப்டாப் கொடுக்கறீங்க? தலைவனா இருக்கிறவன் அவன் கடமையை செஞ்சா போதும், நான் தான் செய்யறேன் அப்படின்ற ஒரு அடிக்கோடு இங்க அவசியம் இல்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி அம்மா உணவகம், இப்ப அம்மா உணவகம் அப்படின்றது எங்கேயுமே பார்க்கவே முடியல. சொல்ல போனா இப்போ அம்மா உணவகம் எங்கேயும் க்ளோஸ் பண்ணல, எல்லாம் செயல்படுது. க்ளோஸ் பண்ணல இருக்குது. ஆனா இருந்த அளவுக்கு இப்ப அதோட தாக்கம் இல்லையே. அப்ப இருக்கிற திட்டங்களை நீங்க மெருகேத்திக்கிட்டே உங்க திட்டங்களை நீங்க கொண்டு வாங்க, நாங்க வேண்டாம்னு சொல்ல. அப்ப இருக்கிற திட்டங்களுக்கு நீங்க சடனா பிரேக் டவுன் கொடுத்துட்டு உங்க பெயர்ல எதுக்கு அந்த திட்டங்களை நீங்க அறிமுகப்படுத்துறீங்க அப்படின்றது என்னோட குவெஸ்டினா இருக்கு. இல்ல, அம்மா உணவகத்தினுடைய பெயரை கூட மாத்தல அப்படிங்கறதே உங்களுக்கு சொல்றோம். அதே மாதிரி லேப்டாப் அப்படிங்கிறது படிச்சவங்களுக்கு மட்டும் தான் கொடுக்கணும், இல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தவங்களுக்கு மட்டும் தான் கொடுக்கணும் அப்படிங்கறது ஏற்க முடியாது. ஏன் அப்படின்னா எல்லாருக்குமே லேப்டாப் போனா மட்டும்தான் அது மூலமா அதை வச்சு பசங்க நிறைய விஷயங்கள் கத்துப்பாங்க, அடுத்தடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடி போவாங்க. இப்ப ஒருத்தங்க மனப்பாடம் பண்றதுல இல்ல நல்லா படிக்கிறதுல கில்லாடியா இருக்கலாம், மத்தவங்களுக்கு வேற விதமான திறமைகள் இருக்கும், அதுக்கும் அந்த லேப்டாப் பயன்படும். ஒருத்தங்களுக்கு டிராயிங் நல்லா வரலாம், ஒருத்தருக்கு பேச்சு போட்டியில ஒருத்தர் நல்லா சிறந்து பேசக்கூடியவரா இருக்கலாம், அதுக்கு அந்த லேப்டாப்பை பயன்படுத்திப்பாரு. மார்க் எடுக்கிறவங்க மட்டும்தான் அறிவாளி, மார்க் எடுக்கிறவங்க மட்டும்தான் அந்த பரிசு கொடுக்கணும். இலவசம் அப்படின்ற ஒரு வார்த்தையை கேட்டாவே எங்க மக்களுக்கு எல்லாம் என்ன கிடைக்குது, அப்புறம் எதுக்கு நம்ம கஷ்டப்படணும் அப்படின்ற ஒரு வார்த்தை அந்த இலவசத்துக்குள்ள அடங்கிடுது. இலவசம்ன்ற வார்த்தை வேணாம், அதுக்கு ஒரு குவாலிபிகேஷனை வெய்யுங்க அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன். முதல் மார்க் எடுக்கணும்னு நான் கேட்க வரல. இலவசம் எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு சேவை செய்ய தான் நீங்க இருக்கீங்க, அதை இலவசமா கொடுக்க வேண்டாம். ஓகே ஓகே.